Yes, welcome on to this channel. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சயின்ஸில் 14th யூனிட்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இப்போ நம்மளுடைய வீடியோஸஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 3ல நம்ம இப்போ இருக்கிறோம். பார்ட் 3ல நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் ஹேர் அப்படிங்கிறதையும் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ரூட் ஹேர் பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போப்ளாஸ்ட் பாத்வே அப்படிங்கிற ஒரு வழியாகவும் சிம்பிளாஸ்ட் பாத்வே அப்படிங்கிற ஒரு வழியாகவும் ரெண்டு வழியாக நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ரீகால் மாதிரி நம்ம இந்த பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும். ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் அண்ட் ஃபுட்டும் வாட்டரும் எப்படி பிளான்ட்டுக்கு போகுது, சைலம் வழியாக வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அந்த பிளான்ட்டுடைய எல்லா பார்ட்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஃபுட் மெட்டீரியல், லீவ்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பிளான்ட்டுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம அனிமல்ஸில் எப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த அனிமல்ஸ் பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ வழியாக மூவ் ஆனிச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே இறங்கினால அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கப்போ அவங்க கீழேருந்து மேலே ஏறினால அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி வேணும். அதில் பிளாஸ்மோலைசஸ் அண்ட் இன்ஹிபிஷன். டிஃப்யூஷன் அப்படிங்கிறத டாபிக் அவங்களுக்கு தெரியும். ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. அது சாலிட், லிக்விட், கேஷியஸ் மாலிகுல் எதானாலும் இருக்கலாம். வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதே மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பம்ப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செமி பெர்மியபிள் மெம்பரேன், அதுக்கடுத்து வாட்டர் அல்லது சால்வெண்ட் மூவ் ஆகுறது, ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறது எல்லாமே ஆஸ்மோசிஸ் நம்மளுக்கு குறிக்கும். அதையும் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அண்ட் பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கிறது உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா ரொம்ப சுருங்கிடும் அப்படின்ட்டு. அதாவது புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கேஜோடைய புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இங்கே வந்து அதில் வெளியே போணுச்சு, இங்கே உள்ளே உரியுது. ஸோ அதனால் இது இன்ஹிபிஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு டாபிக் சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்ட் 3 ரூட் ஹேர்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கப்போ வாட்டரும் சரி, ஃபுட் மெட்டீரியல்ஸும் சரி, இது எல்லாமே எப்படி அந்த பிளான்ட் முழுக்க அந்த பிளான்ட்டுடைய எல்லா பார்ட்ஸ்க்கும் எப்படி போகுது அப்படிங்கிறதான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக ரூட் ஹேர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரூட் ஹேர் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம தலையில் எப்படி முடி இருக்காது, எல்லா ஈரத்தையும் நம்மளுக்கு எடுத்து வச்சிருது, கரெக்டாக அது உறிஞ்சிருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த செடியில் உள்ள ரூட் ஹேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரூட் ஹேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த பிக்சர்ஸ்லேயே. அண்ட் அதோடைய ரூட்டில் அதோடைய வேரில் நமக்கு குட்டி குட்டியாக முடி மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம தலையில் எப்படி முடி இருக்கோ அதே மாதிரி அதுக்கு முடி இருக்குல்ல, அதுதான் ரூட் ஹேர். ரூட்டுக்கு ஹேர் இருக்கனால அது ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அப்சார்பிங் யூனிட். அப்சார்பிங் யூனிட்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணுற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். There are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. ஸோ இப்போ டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸை இப்போ நம்ம செயல்படுத்த போகிறோம். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஏன் அங்கே சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன் மூலயமா நிறைய ரூட் ஹேர்ஸ், மில்லியன் கணக்கான ரூட் ஹேர்ஸ் ரூட்டோடைய டிப்பில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரையும் மினரல்ஸையும் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக, அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து அந்த செடிக்கு ஃபுல்லாக மித்த இடங்களுக்கு பரப்புது. ஸோ இல்லாத இடத்துல லோ கான்சன்ட்ரேஷனுக்கு அனுப்புது. டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணுது, ரூட் அப்சார்ப் பண்ணி, அதாவது ரூட் ஹேர்ஸ் ரூட்டில் இருக்கிற ரூட் ஹேர்ஸ் அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டிஃப்யூஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் ஹேர்ஸ் ஒரு டின் வால் அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டின் வால்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி மெல்லிய நீட்சி, அதாவது மெல்லிசா நீட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிதெர்மல் செல். எபிதெர்மல் செல்னா என்ன? எபி அப்படின்னால அவுட்டர் அப்படின்னு அர்த்தம், தெர்மல் அப்படின்னால ஸ்கின். அப்போ அவுட்டர் ஸ்கின் செல்ஸோடைய மெல்லிய ஒரு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா தட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அதாவது அது என்ன இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரூட்டோட உயர்ந்திருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிறைய ஏரியாவை கவர் பண்ணி அதில் உள்ள வாட்டர்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அதான் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன், எங்கெல்லாம் அதிகப்படியான சர்ஃபேஸ் ஏரியாவில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூட் ஹேர்ஸ் தான், நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதில் ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இந்த ரூட் ஹேர்ஸ் எல்லாமே
அதுக்கு வெளி அவுட்டர் லேயர் எபிடெர்மல் செல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் செல் மெம்பரேன், செல் வால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பாத்வே ஆஃப் மேட்டர் அப்சார்ப் வாட்டர் அப்சார்ப் பை ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் மூலயமா எப்படி வாட்டர் எந்தெந்த வழிகள்லாம் அப்சார்ப் பண்ணப்படுது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு சைலம் அப்படிங்கிறது தெரியும் அண்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் ரூட்டுக்கும் இடையில எந்த வழியாக இந்த ரூட் ஹேர்ஸ்லேருந்து சைலம்க்கு வாட்டர்ஸ் போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2 வழி இருக்குது. அந்த வழியை பற்றி இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி சம் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் அந்த பாத்வே பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் தி ரூட் ஹேர்ஸ், ஒரு தடவை ரூட் ஹேர்ஸில் வாட்டர்ஸ் என்டர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகூல் இன் ரூட் ஹேர்ஸ் செல் பிகம் மோர் தேன் தி கார்டெக்ஸ். ஸோ ரூட் ஹேர்ஸ்க்கு அடுத்து இருக்கிறவங்க யார் அப்படின்னா கார்டெக்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி 12th யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் கார்டெக்ஸில் இருக்கிறத விட இந்த ரூட் ஹேர்ஸில் வாட்டர் மாலிகூல்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால த வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் root hair to cortical cells ஆஸ்மாசிஸ் மூலயமா ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் போவாங்க அண்ட் ரீச்சஸ் சைலம். அதுக்கடுத்து சைலத்தை ரீச் பண்ணுறாங்க. ஃப்ரம் தேர் த வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். அந்த சைலம்லேருந்து அங்கேருந்து தான் வாட்டர் என்ன ஆகுது ஸ்டெம்ஸ்க்கும் லீவ்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது கார்டெக்ஸ் செல்ஸ் வழியாக போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி தான் அது இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ரூட் செல்ஸ். ரூட் செல்ஸில் இருந்து வாட்டர் மூவ்மெண்ட் எப்படின்னா 2 விதம். ஒன்ஸ் வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை, ஒரு தடவை நம்மளுக்கு வாட்டர் என்ன ஆகிடுது ரூட் ஹேர்ஸ் மூலமாக அப்சார்ப் பண்ணப்படுது அப்படின்னா இட் கேன் மூவ் டீப்பர் இன் டு தி ரூட் லேயர்ஸ். ரூட் லேயர்ஸ்குள்ளே டீப்பாகும் பை 2 டிஸ்டிங்க்ட் மெத்தட். 2 பாத்வேஸ் வழியாக, 2 வழியாக அப்படின்னா அது அப்போபிளாஸ்ட் பாத்வே, இன்னொன்று சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஸோ அப்போபிளாஸ்ட் பாத்வே அப்படிங்கிறது என்ன? அப்போ அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ தி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஸோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படின்னா இங்கே ஒரு செல் இருக்கும், ஸோ இங்கே ஒரு செல் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இந்த ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கா நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அதுதான் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். அண்ட் வால்ஸ் ஆஃப் த செல்ஸ் வழியாக என்ன ஆவாங்க அப்படின்னா இவங்க போவாங்க. ஸோ இதுதானே செல் வால். இந்த செல் வால் வழியாக அப்படி என்ன ஆவாங்க அப்படின்னா போவாங்க. இதுதான் அப்போபிளாஸ்ட். அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் டஸ் நாட் கிராசிங் தி செல் மெம்பரேன். செல்லுடைய மெம்பரேனை தாண்டி போகாது. இது எது வழியாக தான் போகும்? செல் வால்ஸ் வழியாகவும் அண்ட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வழியாகவும் என்ன ஆவாங்கன்னா போவாங்க. இஸ் மூவ்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கிரேடியன்ட். இது கிரேடியண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி இட்ஸ் மூவ்மெண்ட், இதோட இது மூவ்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கிரேடியண்ட்டை மூவ்மெண்ட்டாக பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஸோ சிம்பிளாஸ்ட் பாத்வே அப்படிங்கப்போ இந்த மெத்தடில் வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் டு தி அட்ஜசன்ட் செல்ஸ் மூவ் ஆகி த்ரூ தி பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்னது? செல் மெம்பரேன் வழியாக சைட்டோபிளாசம் வழியாக அண்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக என்ன ஆகுது அப்படின்னா போகுது. அதாவது செல் வழியாக போகுது. அது செல்லுடைய ஓரங்கள், செல்லுடைய வால் வழியாக காம்பவுண்ட்ஸ், வீட்டோட காம்பவுண்ட்ஸ் ஒரு சைடு வழியாக, ஒரு வீட்டுக்கும் இன்னொன்று வீட்டுக்கும் இடையில உள்ள கேப் சந்து வழியாக போகிறது யார் அப்படின்னா அப்போபிளாஸ்ட் பாத்வே. அண்ட் சிம்பிளாஸ்ட் பாத்வே அப்படின்னா அந்த வீட்டுக்கு உள்ள வழியாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். திஸ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஸ்லோ அஸ் வாட்டர் மூவ்ஸ் த்ரூ தி பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இது பிளாஸ்மா மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக போகிறனால வாட்டர்ஸ் இட் இஸ் அக்கார்டன்ஸ் டு தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுவும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ஸை பொறுத்து தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட். ஸோ அப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னால் காம்பவுண்ட்ஸ் வழியாக இன்டர்செல்லுலர் இது வழியாக போகும் அப்படின்னு சொல்லி தான் அதே மாதிரி போகுது. சிம்பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்த செல் வாலை தாண்டி, செல் மெம்பரேனை தாண்டி அதுக்கடுத்து சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் வழியாக போய் பிளாஸ்மோடேட்டாக்கு போய் அதுக்கடுத்து அடுத்த செல்லுக்கு இப்படி ஒவ்வொரு செல் வழியாக அப்படி போகிறாங்க. இவங்க வழி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அவங்க குறுக்கு வழியாக போகிறாங்க. ஸோ குறுக்கு வழியாக போகும்போது ஷார்ட்கட்னா ஈஸியாக போய் சேர்ந்துடலாம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. அதே மாதிரி அப்போபிளாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிடும். அண்ட் சிம்பிளாஸ்ட் நேர் வழியில் போகிறனால அதுக்கு போக ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எண்டோடர்ம் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்கின் சொல்லுதாங்க. அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறது. செல் வால் அப்படிங்கிறது அந்த ப்ரௌன் கலரில் வெளியே இருக்கிறது. அண்ட் காஸ்பீரியன் ட்ரிப்ஸ் இந்த அப்போபிளாஸ்ட் பாத்வே வழியாக போகிற வாட்டரை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படிங்கிறது இந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் in this video it would be so easier to understand this topic with these pictures. I try to attach a video or any animational video with this video, and thanks for watching. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.